சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ நண்டு, அது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 டம்ளர் பாசுமதி ரைஸ், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு பிடி கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுங்க. அரிசி வேக வைக்கிற பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3த்தையும் தாளிச்சிட்டு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை சேர்த்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அடுப்பை வச்சுக்கலாம். இப்போது குக்கர் சூடானதும் இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. அதேமாரி வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மிக்சியில் பட்டை, கிராம்பு உள்ள சேர்த்துடலாம். பட்டை கிராம்புலாம் புரிஞ்சதுக்கப்புறமா இதில் எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ இது நல்லா செவந்துருச்சு. உடம்புல தக்காளி போட்டுடலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நான் அப்படியே சேர்க்க போகிறேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். அதுக்காக வெங்காயம் தக்காளி உங்களுக்கு வெடிச்சு போயில இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். பூயில் இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. 1 கப் கெட்டியான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி, புதினாவும் உள்ள சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெண்டையும் போட்டு ஒட்டை வதக்கி விட்டுக்கலாம். இதில் மிளகாய் தூள் உள்ள சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வாசனைக்காக கரம் மசாலா எண்ணெய் சுடலை இப்போ நீங்கள் போட்டுக்கலான்னு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து தண்ணி சுண்டிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது இதில் வேக வச்சிருக்கிற ரைஸு எடுத்து வச்சிருக்கிற ரைஸை இதை இப்போ பாதி எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். பாதி ரைஸ் போட்டுட்டு மெதுவாக ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இப்போது மீதி இருக்கிற பாதி ரைஸையும் இது மேலே தூவி விட்டுடலாம். இப்போ இதை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லோ சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு விசில் அடிச்சிச்சு. கேஸும் போயிடுச்சு. நம்ம இதை பற்றி திறந்து பார்க்கலாம். இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வாசனையாக வந்திருக்கு. அந்தளவுக்கு அடியும் பிடிக்கல, அரிசி குழையவும் இல்லை. நீங்கள் பயப்படாமல் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இது பிளேட் எடுத்து மாற்றிடலாம்.
இப்போது நண்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.